ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विपदैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞானவாசிஷ்டம். இறைவனம். யதசர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூரமரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது. மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம். ஆறாவது நிர்வாண பிரகரணம். 9வது சிகித்வஜன் கதை. பாடல் 20. போகத்துக்கு இறங்காது சாந்தமாய் ஊற்றமாய் பொலிவு உண்டாகி ஏகத்தில் சமமாய் கம்பீரமாய் உனது மனது இருப்பது என்னே. தேகத்தில் பெரும் அழகும் சித்தத்தில் பேரழகும் சேர்ந்தது எங்கன். நீ கற்பால் உரை என்ன காதலர்க்கு சூடாலை நிகழ்த்தல் உற்றால் கிஞ்சிலும் இன்றி கிடக்கில் வடிவான கிஞ்சிலும் இன்றி கிஞ்சில் வடிவான இது விட்டு கிஞ்சிலன்றி வெஞ்சும் ஒரு வடிவுற்றேன். அதனாலே சீருடைத்தாய் விளங்கா நின்றேன். கிஞ்சிலே கிஞ்சிலென சுபாவ நிலையாய் உதயம் கெடுதி என்றாய். வெஞ்சுவது ஏது அதை அறிந்தேன். அதனாலே சீருடைத்தாய் விளங்கா நின்றேன். அருந்தாமல் தூரிதாம் போகங்கள் அருந்தின போல் அமைந்தின்புற்று வருந்தாமல் வெறுப்பு வெறுப்பு இல. அதனால் சீருடைத்தாய் வாழா நின்றேன். பெருங்கோபம் பற்றிரண்டும் சிறு தொழில் பாங்கியர் அறிவாம் பெரிய பெண்கள்
மருங்கே சாத்திர நோக்கில் கழிக்கின்றேன். அதனால் சீர்வாழ்வு பெற்றேன். கிஞ்சில் மாத்திரம் உருவிலாத உலகுக்கெல்லாம் கிளர் தேவாகி எஞ்சலிலல் என்று என்பால் என் புருவன் அதனால் சீரழில் பெற்றேன் நான். புஞ்சமுறும் இவையெல்லாம் விட்டனன் வேறே பொய்யும் மெய்யுமாகி விஞ்சுமது முற்றும் அடைந்தேன். அதனால் சீருடைத்தாய் விளங்கா நின்றேன். கண்ணால் பல் கரணத்தால் கருத்தால் இங்கு எது காண்கேன் அதுதான் கிஞ்சில். நண்ணாமல் அதன் பிரிதாய் கிஞ்சிலாது ஒன்று உள்ளே நன்றாய்க் காண்கேன். பண்ணாது சீர் இதனச் சூடாலை சொன்னவற்றை பற்றி பாரான். எண்ணாமல் நகைத்தவளை சிகித்வஜன் வேறு ஒன்றை விளம்பல் உற்றான். நிர்வாண பிரகரணத்தில் ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய சூடாலை சிகித்வஜன் கதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஞானவாசிஷ்டத்தில் ரொம்ப பிரசித்தமான கதை, பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய கதை, யோகம் ஞானம் இரண்டையும் சொல்லுகின்ற கதை. அதனால் ஒரு பெரிய அத்தியாயம், ஏறக்குறைய 200 பாடல்களுக்கு மேலே இதில் இருக்குது. சூடாலை சிகித்வஜன் என்ற அரசன் அரசி, சிகித்வஜன் என்ற ராஜா, சூடாலை அரசி, இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பாய் நீண்ட காலம் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தனர். பிறகு வாழ்க்கை அனுபவத்தினால, சத்சங்கத்தினால, குரு ஈஸ்வர அனுகிரகம் மற்றும் அவர்களுடைய புண்ணிய பரிபாக்கத்தினால அவர்களுக்கு விவேக வைராக்கியமானது ஏற்பட்டது. உலக வாழ்க்கை, இந்த அதிகாரம் எல்லாமே அனித்தியமானவை என்று புரிந்தது. நித்தியமான பரம்பொருளை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்ற விருப்பமானது ஏற்பட்டது. அதற்கான ஆச்சாரியர்களை அணுகி ஸ்ரவணம் செய்தனர். பிறகு தமக்குள் ஒருவருக்கொருவர் விவாதித்து கொண்டு அதே சிந்தனையில் இருந்தனர். ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டே வேதாந்த விசாரமும் செய்து வந்தனர். அவ்வாறு இருக்கின்ற பொழுது, பல காலம் அவ்வாறு நடந்து வருகின்ற பொழுது, ஒரு நாள் சூடாலை நீண்ட தியானத்திலிருந்து நல்ல ஞான நிஷ்டையை பெறுகின்றாள், ஞான தெளிவை பெறுகின்றாள். அது அவளுடைய உடலில், முகத்தில் காந்தியாக பிரகாசமாக இருக்கின்றது. அதை பார்த்த சிகித்வஜன் வினவுகின்றான். மிகுந்த காந்தியை நீ பெற்றிருக்கின்றாய், மிகுந்த சாந்தத்தை பெற்றிருக்கின்றாய், என்ன எப்படி என்று வினவுகின்றான். அதற்கு சூடாலை தன்னுடைய ஞான நிஷ்டை அனுபவத்தை எடுத்து சொல்லி வருகின்றாள். அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் தோற்றம் மாத்திரம் பொய்யானது, அல்பமும் இல்லாதது. பிரம்மம் சர்வ வியாபகமாய், அனைத்துக்கும் ஆதாரமாய், அனைத்துமாய் விளங்கி கொண்டிருப்பது. அந்த பிரம்மத்திற்கு அந்நியமாக வேறு எதுவும் இல்லை என்ற தெளிந்த காட்சியை நான் காண்கின்றேன் என்று தன்னுடைய ஞான விஸ்தாரத்தை சொல்லுகின்றார், ஞான அனுபவத்தை சொல்லுகின்றார். தன்னுடைய புரிதலை, தன்னுடைய மனது பக்குவப்பட்டிருக்கக்கூடிய நிலையை சொல்லுகின்றார். 24வது பாடலில் பார்த்தோம். இப்படி அவளை வர்ணித்து கொண்டு வருகின்றாள். இறுதியாக
கண்ணால் பல் கரணத்தால் கருத்தால் இங்கு எது காண்கேன் அதுதான் கிஞ்சில் நண்ணாமல் அதன் பிரிதாய் கிஞ்சிலாது ஒன்று உள்ளே நன்றாய் காண்கேன். கண்ணால் பல் கரணத்தால் கருத்தால் இங்கு எது காண்கேன், எது என்னால் காணப்படுகின்றதோ, எதை நான் பார்த்தேனோ. கண்ணால் கண்களாலும் மற்ற காது முதலான ஞான இந்திரியங்கள் வழியாக உலகம் என்று எது என்னால் இதுவரை அறியப்பட்டு வந்ததோ அதுதான் கிஞ்சில் நண்ணாமல், அது முற்றிலுமாக உண்மை இல்லை என்று புரிந்து கொண்டு, ஆகவே அவைகளின் மேல் கவனத்தை செலுத்துவதை விடுத்து அவைகளை சிந்தனை செய்யாமல், கிஞ்சில் கிஞ்சில்னா சிறிதும், கிஞ்சித்துங்கிற வார்த்தை இங்கே திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்குது. முந்தின பாடல்கள்லையும் பார்த்தோம். கிஞ்சித் என்பது தான் தமிழில் கிஞ்சில்னு இருக்குது. கிஞ்சித்னா அற்பம், கொஞ்சம், சிறிதளவு அர்த்தம். கிஞ்சில் நல்லாமல், இந்த நான் காண்கின்ற உலகத்தை ஒரு பொழுதும் நான் சத்தியம் என்று கருதாமல், ஒரு சிறிதளவாவது அதற்கு உண்மைத்தன்மை இருக்கின்றது என்று கருதாமல், இப்போ அதற்கு அது மித்யா என்று புரிந்து கொண்டேன். அதனால் அதை குறித்து சிந்தனை செய்யாமல், கனவுல இருக்கிற வரைக்கும் கனவு சத்தியமாக தெரியலாம். ஆனால் விழித்த அடுத்த க்ஷணம் அந்த கனவு எவ்வளவு சிறப்பானதாக இருக்கலாம், அல்லது மோசமானதாக இருக்கலாம், அல்லது பிரம்மாண்டமானதாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது எள்ளளவும் உண்மை இல்லாதது. அதனால் அப்படி விழித்த உடனே அந்த கனவை பற்றிய எண்ணமானது போய்விடுகிறது. அதுவரைக்கும் இருந்த அந்த சத்தியத்துவ புத்தியானது நீங்கி விடுகின்றது. கனவை பற்றிய நினைவு இருக்கலாம், இதோ சிறிதளவு. முழுசாக கனவு நம்ம பெரும்பாலும் நமக்கு நினைவில் இருக்கிறதில்ல. சில சமயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது ஒரு நினைவு மாத்திரமாக இருக்கின்றது. இது நாம் கண்டது உண்மை இல்லை. அதில் வந்து சுக துக்கம் எதுவுமே உண்மை இல்லை. உண்மை அதற்கு முற்றிலும் வேறானது. உண்மையில் எது இருக்கின்றதோ அதை அந்த கனவு உலகம் ஒரு விதத்திலும் பாதிக்க முடியாது. கனவு உலகம் வெறும் தோற்ற மாத்திரமாக இருந்தது. அது வாஸ்தவம் இல்லை, சத்தியம் இல்லை. கனவு கண்டவன் மாத்திரமே உண்மை. கனவு கண்டவனே, எந்த ஒருவன் கனவை கண்டானோ அல்லது எந்த ஒரு மனது கனவாக விரிந்திருந்ததோ அந்த மனோவிருத்திகளே கனவு பொருட்களாக கனவு உலகமாக இருக்கின்றன. அதனால் கனவுக்கு ஆதாரமாக இருக்கிறவன் நான் தான். எனக்கு அந்நியமாக கனவுங்கிற தோற்றம் வந்தாலும் அது வாஸ்தவமாக வரவில்லை. அதனால் கனவு வெறும் தோற்ற மாத்திரம். கனவு முழுக்க இருந்தது மனோவிருத்திகள் தான். அந்த மனதுக்கு வேறாக கனவு உலகம் இல்லை. அது இருக்கிற பொழுது உண்மையாக தெரிந்தாலும் அது உண்மை இல்லை, கனவு என்று புரிந்து கொண்டவுடன் அதிலிருந்து வருகின்ற இன்பத் துன்பங்கள் நீங்கி விடுகின்றன. அதே தான் இங்கே ஞானம். எல்லாம் பிரம்மம் தான் உலகமாக அதனுடைய மாயா சக்தியினால் பல்வேறு தோற்றங்களாக நாமரூபங்களாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்ற விவேகம் என்ற ஞானம் நமக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது உலகம் வெறும் தோற்ற மாத்திரமாக ஆகிவிடுகின்றது. உலகத்திலிருந்து வருகின்ற இன்பத் துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானதாக, பொய்யானதாக ஆகிவிடுகின்றது. அதுவரைக்கும் நாம் அதற்கு கொடுத்திருந்த சத்தியத்துவமானது நீங்கி விடுகிறது. உலகம் கனவு பார்க்கிற பொழுது அதனுடைய தோற்றங்கள் உண்மையாக இருக்கலாம். அதிலிருந்து வருகின்ற இன்பத் துன்பங்களும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் விழித்த அடுத்த க்ஷணம் பார்த்த அந்த கனவும் உண்மை இல்லை, அதிலிருந்து வந்த இன்பத் துன்ப அனுபவங்களும் உண்மை இல்லை. யார் உண்மையில் இருக்கிறானோ அவனை அது வாஸ்தவமாக எந்த விதத்திலும் பாதிக்க முடியாதுங்கிற தெளிவு தான் விழிப்பு. அதுதான் ஞானம். பாதிக்கவில்லை, பாதிக்க முடியாதுங்கிறது. அதே மாதிரி இந்த உலகம் அது உண்மை இல்லை என்ற புரிதலும், அந்த உலகத்திலிருந்து இதுவரை வந்த இன்பத் துன்பங்கள் எதுவும் உண்மை இல்லை. உண்மையாக இருக்கின்ற ஆத்மாவை அது எந்த விதத்திலும் பாதிக்க முடியாது. நான் இந்த கனவுல வந்த ஒரு கதாபாத்திரம் அல்ல, முழு கனவையும் தாங்கி இருந்த முழு கனவையும் கண்ட ஆதாரமான மனது. அது மாதிரி முழு நனவையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய சாட்சியாகிய கூட்டஸ்தனாகிய சைத்தன்யம் நான் என்ற புரிதல், அதான் ஞானம். அதனால் அதன் பிரிதாய் அந்த கனவு உலகத்திற்கு, கற்பனையான இந்த நனவு உலகத்திற்கு கிஞ்சிலாது ஒன்று
உள்ளே, ஒன்று கிஞ்சிலாது, ஒன்று உள்ளே. இந்த அதற்கு முழுக்க கிஞ்சில் இலாதுன்னு அர்த்தம். அல்பமாக இல்லாமல் மகத்தாக இருக்கின்ற இந்த உலகம் அல்பமானதாக இருக்கின்றது. இந்த உலக தோற்றம் ஒரு ஏகதேசமாக ஒரு கற்பனையானதாக அல்பமானதாக இருக்கின்றது. ஆனால் அப்படி இல்லாமல் பூர்ணமாக இருக்கின்ற ஒன்று உள்ளே நன்றாய் காண்கின்றேன். இந்த தோற்றமான உலகத்திற்கு வேறாக அதற்கு ஆதாரமாக பூர்ணமாக இருக்கின்ற ஒன்றை நான் அனைத்துள்ளும் காண்கின்றேன், என்னுள்ளும் காண்கின்றேன், அனைத்து நாமரூபங்களுள்ளும் காண்கின்றேன். பண்ணாத சீர் இதன சூடாலை சொன்னவற்றை பற்றி பாரான். இவ்வாறு சூடாலை தன்னுடைய ஆத்ம ஞான அனுபவத்தை, ஞான நிஷ்டையை, தான் அடைந்த அந்த தெளிவை, மாசரு காட்சியை அவள் வர்ணித்து முடிக்க, பண்ணான சீர் இதனால் தோன்றிய ஒழுங்கு இது, அழகு இது, சாந்தம் இது என. அதனால் அவன் கேட்கிற பொழுது அதான், இப்படி நீ இவ்வளவு சீராக ஒரு சாந்தமடைந்த மனதை உடையவளாக, அதனால் ஒரு அழகு பிரகாசம் கூடியவளாக எப்படி ஆனாய் என்று சிகித்வஜன் கேள்வி. இந்த சீர் இந்த ஞானத்தினால வந்தது, இந்த தேஜஸ் இந்த ஞானத்தினால வந்தது, இந்த சாந்தம், இந்த அமைதி, இந்த ஆனந்தம் இந்த ஆத்ம ஞானத்தினால வந்தது என்று என்று சூடாலை சொன்னவற்றை, என்று சூடாலை விவரித்தவற்றை பற்றி பாரான். இவனுக்கு அந்த தத்துவம் இன்னும் சரியாக விளங்கவில்லை. அதனால் அவனுக்கு இவள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் முழுமையாக புரியவில்லை. ஏன்னா ஞானத்தை பற்றி, ஞானியை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஞானியாக இருந்தால் தான் முடியும். ஞானம் இருக்கிறவனுக்கு தான் ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அது கேட்பதற்கு சுவாரஸ்யமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஞானியினால தான் இன்னொரு ஞானியை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இவனுக்கு இன்னும் அந்த தெளிவு வராததுனால இவள் சொன்னதெல்லாம் ஒரு பொய்யானதாக இருக்கின்றது, பொய் போல தெரிகின்றது. அவனுக்கு கற்பனையானதாக, ஏதோ மனக்காட்சி, ஒரு தியானத்தில் யோகத்தில் வருகின்ற ஏதோ ஒரு ஞான அனுபவம், அப்படி கற்பனையாக இவள் பேசுகின்றாள் என்று அவன் கருதுகின்றான். சொன்னவற்றை பற்றி பாரான்னா அதனுடைய உள்ளார்த்தத்தை, அதனுடைய உண்மையான உணர்வை அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை, ஆராய்ந்து பார்க்கவில்லை அவன். அதனால் ஒரு கவிதையை நம்ம படிக்கிற பொழுது, ஒரு கவிதை மனது இருந்தால் தான், நம்ம மனசு அதற்கான தயார் நிலையில் இருந்தால் தான் அந்த கவிஞன் அந்த காட்சி, அந்த கவிதையில் என்ன ஒரு வர்ணனை பண்ணியிருக்கிறானோ, எந்த ஒரு தன் அனுபவத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றானோ, அதே அனுபவத்தை அந்த கவிதையை படிக்கின்ற ஒரு ரசிகன் பெறணும்னாக்கா அதற்கேற்ற மனநிலை அவனுக்கு இருக்கணும். ஒரு நிலாவை பார்க்கிற அவன் ஒரு கவிஞன் கவிதை எழுதுகிறான்னா, இப்போ நிலாவை பார்க்குற போது எல்லாருக்கும் நிலாவாக தான் தெரியுது. ஆனால் கவிஞன் அவனுக்கான ஒரு மனநிலையில் இருந்து ஒரு கற்பனைகள் சேர்ந்து அதை அனுபவிக்கிறார். இப்போ அந்த உள்ளுணர்வு, அந்த புரிதல் வரணும்னா அதை படிக்கின்றவனும் அதே மனநிலை இருந்தால்தான் அது முடியும். இல்லைன்னா அது வெறும் சொற்களாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயமோ அல்லது இலக்கண அழகையோ மட்டுமே ரசிக்கலாம். அந்த உள்ளுணர்வுங்கிறது ஒன்று இருக்காது. அந்த கவித்துவத்தை புரிந்து கொள்ளுதல்ங்கிறது நடக்காது. அதே மாதிரி இங்கே ஞானம் உள்வாங்கினவன் தான் ஒரு ஞானத்தை பெற்றவனுடைய வார்த்தைகளை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும். இவனுக்கு அது சரியாக இன்னும் விளங்கவில்லை. அவனும் சிரவணம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு வேறு ஏதோ பிரதிபந்தம் இருக்குது. அதனால் அவன் இன்னும் சரியாக கிரகித்து கொள்ளவில்லை. அதனால் சூடாலை சொன்னவற்றை பற்றி பாரான். அதை ஆராய்ந்து பார்க்கவில்லை, அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. எண்ணாமல் நகைத்து அவளை சிகித்வஜன் வேறு ஒன்றை விளம்பல் உற்றான். அந்த சிந்தித்து பார்க்காமல், அதை புரிந்து கொள்ளாமல் கேலியாக நகைப்பாக அவளை சிகித்வஜன் அவளை பார்த்து நகைக்கிறான். என்ன ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறான்னா, அப்படி தானே உலகம் அப்படித்தான் இருக்குது. அதற்கு புரியாத விஷயங்களை பார்க்கிற பொழுது அது ஒரு கேலிக்குரிய விஷயமாகத்தான் மற்றவர்களுக்கு இருக்கின்றது. லௌகிக விஷயத்திலேயே அப்படித்தான் இருக்குது.
அதனால் அவன் சிரித்து நகைத்து கேலியாக அல்லது வேறு ஒன்றை சொல்லுகின்றான். அவருடைய ஞான அனுபவத்தை, அவருடைய புரிதலை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் வேறு விதமாக அதை விமர்சிக்கின்றான். என்ன விமர்சிக்கின்றான்? அடுத்த பாடல் 25வது பாடல். வஞ்சியிடையாய் இசையாதது சொன்னாய், சிறியார் போல் மருளாய் நின்றாய், விஞ்சு தராதிபர் வாழ்வில் மிளிர்கின்றாய், உன்னிலே மிளிரா நின்றாய், கிஞ்சிலை விட்டு கிஞ்சிலாது அடைந்தோர் முன்னிலையை கிட்டார் எண்ணில், பஞ்சில் அடியாய் அவர்தாம் முன்னிலையாய், விளங்குவது எப்படியே சொல்வாய். வஞ்சி இடையாய். வஞ்சி இடையாய்னா வஞ்சி பெண், சிற்றிடையை உடைய பெண்ணே. இசையாதது சொன்னாய். இசையாததுன்னா இணக்கமில்லாதது, பொருத்தமில்லாத வார்த்தைகளை நீ சொல்லி இருக்கின்றாய். ஒன்று புரியலைனாக்கா அப்படித்தான் தெரியும். கேட்பவர்களுக்கு சொல்பவர் சொல்கிறதனுடைய சரியான கருத்து புரியவில்லை என்றால், அல்லது அவர்கள் தவறாக புரிந்து கொண்டால் இது பொருத்தமில்லாத ஒன்றாகத்தான் தெரியும். இசையாதது சொன்னாய், பொருத்தமில்லாத வாக்கியங்களை நீ சொல்லி இருக்கின்றாய். சிறியோர் போல் மருளாய் நின்றாய். சிறியவர்களைப் போல, குழந்தைகளைப் போல மயங்கி நின்றாய். மருள்னா மருள் மயக்கம், மயங்கி நிற்கின்றாய். விஞ்சு தராதிபர் வாழ்வில் மிளிர்கின்றாய். தராதிபர் அப்படின்னா ராஜா, அரசருக்கு பேர். தரான பூமி, அதிபர்னா பூபதி அப்படிங்கிற அர்த்தம். இந்த ஒரு ராஜ வாழ்க்கையில் நீ இருக்கின்றாய். இருக்கிறது எப்படி? அரண்மனையில் அந்த புறத்தில் ராஜாவா ராணியாக 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அதனால் ஒரு ராணியாக இருந்து கொண்டு ஒரு பெரிய ஞானி மாதிரி பேசுகிறேன்னா அப்படி அவனுக்கு அவளுடைய மனநிலை புறத்தில் ராணியாக இருந்தாலும் சாஸ்திர சிரவணம் பண்ணியிருக்கிறார், தியானம் பண்ணியிருக்கிறார், அந்த அனுபவத்தை சொல்கிறான். ஆனால் அவனுக்கு புற வாழ்க்கையை வைத்து கொண்டு பார்க்கிறான். ஒரு ராணியாக அந்த புறத்தில் சகல வசதிகளோடையும் இருந்து கொண்டு உன்னிலே மிளிராய் நின்றாய். நீ எப்படி ஆத்மாவில் உன்னால் இருக்க முடியும்? நீ உன்னுடைய சொரூபத்தில் இருப்பதாக சொல்லுகின்ற. புறத்தில் என்னது? ராணியாக உட்காந்து, சிம்மாசனத்தில் ராணியாக உட்கார்ந்து கொண்டு நீ ஒரு ஆத்மாவில் நான் நிற்கின்றேன் என்பது போல சொல்லுகின்றாய். கிஞ்சிலை விட்டு கிஞ்சிலாது அடைந்தோர். இந்த அல்பமாக இருக்கின்ற இந்த உலகத்தை விட்டு அற்பமில்லாத அந்த பரம்பொருளை அடைந்தவர்கள் முன்னிலையை கிட்டார் என்னால். அவர்களுக்கு இந்த உலக காட்சியானது தெரியாது என்றால் எப்படி சொல்வாய்? இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா உலகம் தெரியலேன்னா அது எப்படி உலகம் தெரியாமல் போகும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறான். கிஞ்சிலை விட்டு கிஞ்சிலாது அடைந்தோர் முன்னிலையை கிட்டார். அல்பமான இந்த உலகத்தை விட்டுவிட்டு பூர்ணமான பரம்பொருளை அடைந்தவர்களுக்கு இந்த உலகமானது தெரியாது என்று சொல்லுகின்ற இந்த கருத்தானது பஞ்சில் அடியாய் அவர்தாம் முன்னிலையாய் விளங்குவது எப்படியே சொல்லாய். இந்த பஞ்சின் அடியாய்னா பஞ்சு போன்ற மிருதுவான அடிகளை, பாதங்களை உடையவரே. பெண்கிறதுனால அந்த வர்ணனை பண்ணுறார். மிருதுவான பஞ்சு போன்ற மிருதுவான பாதங்களை உடையவர் இந்த உலகத்தில் இருக்கிறார், உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஞானத்தை அடைந்ததுனால நான் எதையும் காணவில்லை. முன்னாடி சொன்னாலே
கருத்தால் இங்கு எது காண்கேன் அதுதான் கிஞ்சில்னா. நான் இங்கே கண்ணால் கருத்தால் இங்கு எது காண்கேன்னா, எது இங்கே பார்த்தாலும் அதெல்லாம் ரொம்ப அல்பமானது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். நான் இதையும் உலகத்தில் பார்க்கறதெல்லாம் பிரம்மம்னு சொல்கிற பொழுது இந்த உலகம் கண்ணுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிறது. ஞானத்தை அடைந்தவர்களுக்கு உலகம் தெரியாது என்று சொல்லுகின்றார். உலகம் தெரியாதுன்னா அவர் எப்படி இருக்கிறார்? அவர் உடம்போடு தானே இருக்கிறார், உலகத்தில் தானே இருக்கிறார், அவரே மறைஞ்சு போயிடணும். இப்போ ஞானத்தை அடைஞ்சாக்கா உலகம் மறைந்து போய்விட்டதுன்னா இந்த ஞானத்தை அடைந்தவனுடைய உடலும் இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதியாக தானே இருக்குது. அப்போ அவரே உடலை விட்டு போயிடணும். அப்போ தான் தெரியாது உலகம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஞான அனுபவத்தை சொன்னார். என்ன அனுபவம் சொல்கிறார்? உலகம் இல்லைன்னா. உலகம் இல்லைன்னா சொல்கிற ஆள் யார்? சொல்கிற வாய் எது? சொல்கிற மனசு எது? அதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அதனால் நான் ஊமைன்னு ஒருத்தன் சொல்கிற மாதிரி, நான் ஊமைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வாயை திறந்து சொல்கிற பொழுது அவன் ஊமையாக இருக்க முடியாது. இப்போ உலகம் இல்லை நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். சொல்கிற ஆள் யார்? யார்கிட்ட சொல்கிறான்? கேட்குற ஆள் யார்? அதனால் அவர்தான் முன்னிலையாய் விளங்குவது எப்படியே சொல்வாய். அவர்கள் இந்த ஞானமுடையவர்களுக்கு உலகம் தெரியவில்லை, உடல் இல்லை, அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தெரியறது எப்படி? அடுத்த இன்னும் 2 பாடல் வருது. சிகித்வஜனுடைய விமர்சனம். அதனால் அது முடித்த பிறகு பார்ப்போம் நம்ம இன்னும் மேலே. இருபத்தி 6வது பாடல். அருந்தலுரா போகத்தால் அகமகிழ்ந்தேன் என்றதனை அகற்றுகிற்பார் பொருந்துமிடியினர் போல் நிற்பாக்கியராம் அவர் எங்கன் பொலிவார் சொல்வாய் திருந்துரக் காண்பவை காணேன் வேறே காண்குதும் என்று செப்புகிற்பார் இருந்துரைக்கும் இவ்வுரையை விடாமலவர் விளங்குவது எப்படியே சொல்வாய். அருந்தல் உரா போகத்தால் அகமகிழ்ந்தேன் என்று அதனை அகற்றுகிற்பார் பொருந்து மிடியினர் போல் நிர்பாக்கியராம் அவர் எங்கன் பொழிவார் சொல்வாய். அருந்தலுரா போகத்தால் அனுபவிக்கப்படாத போகம், அனுபவிக்கப்படாத உலக விஷயங்கள், உலக போகங்கள், அதனால் அகம் மகிழ்ந்தேன் என்று அதனை அகற்றுகிற்பார். நான் மகிழ்ச்சி அடைந்தேன், அதாவது எந்த போக விஷயங்களும் இல்லாமலே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உலகமே இல்லைன்னா, உலகத்தை நான் எங்கே காண்பேன்? உலகம் தெரியலை, உலகம் இல்லை, நான் மாத்திரம் இருக்கிறேன்னாக்க அனுபவிக்கிறதுக்கு விஷயமே இல்லை. சாமான்யமாக நமக்கு சுகம் எப்படி வருது? இந்த இந்திரிய விஷயங்களில் பொருந்துகின்ற பொழுது சுகமானது வருகின்றது. இப்போ விஷயங்களை அனுபவிக்கிற பொழுது தான் சுகங்கிறது வருது. அப்படி இல்லாமல் எந்த விஷயங்களும் இல்லாமலே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லூசுன்னு அர்த்தம். இது பைத்தியம். என்னென்ன எந்த காரணமும் இல்லாமல் தானாக சிரிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன சொல்கிறோம்? ஏதோ நட்டு கலண்டு போச்சுன்னா. சிரிக்கிறதுனா ஏதோ ஒரு காரணம் வேணும், விஷயம் வேணும், ஒரு நிமித்தம் இருக்கணும். எந்த நிமித்தமும் இல்லாமலே ஒருத்தர் இப்படி இருந்தான்னா அது எப்படி? இங்கே என்ன உதாரணம் சொல்கிறார்? பொருந்து மிடியினர் போல் நிர்பாக்கியராம்னா, இந்த ஒன்றுமே இல்லாமல், மிடினா வறுமை, வறுமையில் இருக்கக்கூடியவன், ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், ஒன்றுமே இல்லாதவன் இருக்கிறான், அவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான், அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லை, அவன் தலையெழுத்து ஒன்றுமே கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு இல்லை, கொடுக்கறது கூட இல்லை, தங்கிறதுக்கு வீடு இல்லை, ஒன்றுமே இல்லாமல் தெருவில் பிச்சைக்காரனாக இருக்கிறவன் அவனை என்ன சொல்கிறான்? நிர்பாக்கியன்னு சொல்கிறான். புண்ணியம் இல்லாதவன், பாக்கியம் இல்லாதவன், புண்ணியம் இல்லாதவன், அதனால் இந்த உலக சுகம் விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அவனை பார்க்கிறோம். அப்போ அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், ஆனந்தமாக இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லாமல் வறுமையில் இருக்கிறவர்கள்லாம் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீ சொல்கிறதுன்னா.
அனுபவிக்க அருந்தல் உலா போகத்தால் அகமறிந்தேன், அனுபவிக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லாமலே சுகமாக இருக்கிறேன் அப்படின்னா, இப்போ வறுமையில் இருக்கிறவனெல்லாம், சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறவனெல்லாம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவன்லாம் சுகமாக இருக்கிறான்னு சொல்லணும். அப்படி இருக்குது. அப்போ இது ஒரு மனமயக்கம், மாயை தானே ஒழிய விஷயம் இல்லாமல் சுகங்கிறது இல்லை. அதனால் அருந்தல் உரா போகத்தால் அகமகிழ்ந்தேன் என்று அதனை அகற்றியிருப்பார். பொருந்து மிடியினர் போல் நிர்பாக்கியராம். வறுமையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவன் போல இவனும் எதுவுமே இல்லாமல் ஏதோ மனப்பால் குடிக்கிறான்னா, விஷயம் இல்லாத பொழுது இவனுடைய கற்பனையில் மனப்பால் குடிக்கிற மாதிரி தான் இது வழியே உண்மை இல்லை, இது உண்மையான சுகம் இல்லை அப்படின்னு அவனுடைய கருத்து, அவனுடைய விமர்சனம். அவர் எங்கன் பொழிவார் சொல்வாய், அவன் எப்படி அவன் ஒரு பொழிவோடு இருக்கிறான், சிறப்பாக இருக்கின்றார்னு எப்படி சொல்ல முடியும்? அவனை நிறைவடைந்தவன் ஒன்று அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? திருந்து உற காண்பவை காணேன். தெளிவாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உலக விஷயங்கள் எல்லாம் இல்லை, தெரியவில்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். வேறே காண்குதும் என்று செப்புகிற்பார். கண்ணுக்கே தெரியாத ஒன்றை நான் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். அது எப்படியான உலகம்? கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக இருக்குது, அதை நான் பார்க்கலேன்னா. ஆத்மானா அது எந்த விதத்துலையும் கண்ணுக்கு தெரியவே இல்லை, ஆனால் நான் ஆத்மாவை பார்த்து கொண்டு இருக்கிறேன். சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம்னா, பிரம்மம் எங்கே இருக்குதுன்னா அது அப்பிரமேயம்னா, அது கண்ணு மனம் வாக்குக்கு எட்டாதது அப்படின்னு சொல்லிட்டு சர்வம் பிரம்மமயம்னா எப்படி இருக்க முடியும்? எப்படி தெரியும்? கண்ணுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்தை இல்லை என்றும், கண்ணுக்கே தெரியாத ஒன்று யாருக்குமே தெரியலை, அது தெரியாதுன்னு வேற நீங்களே சொல்லிட்டீங்க. அது வேற. அஞ்ஞானிக்கு இவ்வளோ கடவுள் தெரியவில்லை, ஆத்மா தெரியவில்லை, அதனால் இல்லைன்னு சொல்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்லுது, உபனிஷத்து என்ன சொல்லுது, குரு என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மா எந்த விதத்துலையும் கண்ணுக்கு பார்க்க முடியாதது, கடவுள் எந்த விதத்துலையும் கண்ணுக்கு பார்க்க முடியாதவர். அப்படி கண்ணுக்கு தெரிஞ்சால் அது ஒரு கடவுள் இல்லைன்னா, நேதம் எதிதம் உபாசத்தேனா, எது நீ இது என்று உபாசிக்கின்றாயோ அது பிரம்மம் இல்லைன்னு வேற உபனிஷத்தே சொல்லுது. அப்போ எந்த பிரம்மம் அது கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னா, கண்ணுக்கே தெரியாத ஒன்று இருப்பதாகவும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை இல்லவே இல்லைன்னு சொல்கிறது என்ன ஒரு பிதற்றல் அப்படின்னு சொல்கிறான். இருந்து உரைக்கும் இவ்வுரையை விடாமல் அவர் விளங்குவது எப்படியே சொல்வாய். இப்படி கண்ணுக்கு தெரியறத இல்லை என்றும் தெரியாத ஒன்றை இருப்பதாகவும் சொல்லுகின்ற அவர்கள் உரை, அவர்களுடைய வாக்கு, அவர்களுடைய உபதேசம் அது எப்படி சரியானதாக இருக்கும்? அவர் விளங்குவது எப்படி சொல்வாய். அப்போ அவர் இருக்காரா இல்லையானா? ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற ஆள் இருக்காரா இல்லையான்னு வாயை திறந்து தானே சொல்கிறார். வாயை திறந்து சொல்கிற போது வாயே இல்லைன்னு சொன்னான். வாய் இல்லை, நான் இல்லை, மனசு இல்லை, உடம்பு இல்லை, உலகம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது எதை வச்சு சொல்கிற ஆள் யார்? அது வேறு கேள்வி. யாருக்கு சொல்கிற? அது வேறு கேள்வி. எதுவுமே இல்லைன்னு யாரிடத்தில் சொல்லுகிறாய், இல்லை என்று எதை வைத்து சொல்லுகின்றாய், சொல்கிற ஆள் யாருங்கிற கேள்வி வருது. அதுதான் இந்த ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுற போது வரக்கூடிய சிக்கல் அதுதான். ஒன்றுமே இல்லைன்னா மௌனமாக இருக்கணும். ஒன்றுமே இல்லைன்னா மௌனம் என்பது ஞான வரம்புனா, மௌனமாக இருக்கிறது தான் சரியானதை ஒழிய எந்த வார்த்தை சொன்னாலும் அது பிரச்சனை தான். மனோ வாச்சாம கோச்சரம்னு சொல்லிட்டு பக்கமாக நூல் எழுதுனா, பக்கமாக அதுக்கு வியாக்கியானம் கொடுத்தாக்க, மௌனத்தை பற்றி 36 மணி நேரம் தொடர் சொற்பொழிவுனா, இதை பற்றி மௌனத்தை பற்றி கின்னஸ் ரெக்கார்டுக்காக 36 மணி நேரம் தொடர் சொற்பொழிவு பண்ணுகிறார். என்ன தலைப்புனா மௌனம். இப்போ மௌனத்தை பற்றி எத்தனை மணி நேரம் பேசினாலும் அது மௌனத்தை விவரிப்பதாக ஆகாது. இப்போ மௌனத்தை எப்படி சொல்ல முடியும்? மௌனமாக இருந்து தான் சொல்ல முடியும். இதுமாதிரி மனோ வாச்சாம கோச்சரம்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கமாக நூல் எழுதுகிறான். கிரந்தம் வருது, கோடிக்கணக்கான கிரந்தங்கள், ஸ்லோகங்கள், நூல்கள் இருக்கின்றன. இந்தளவுக்கு அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன் பில்டப் கொடுத்து. அதனால் இந்த வேதாந்திகள் எல்லாம் இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை இல்லைன்னோ, கண்ணுக்கே தெரியாத ஒன்றை இருப்பதாகவும், சொல்பவனும் இல்லை, கேட்பவனும் இல்லை, சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள்னா. அதனால் வேறே காண்குதும் என்று செப்புகிற்பார். இருந்து உரைக்கும் இவ்வுரையை விடாமல்
அவர் விளங்குவது எப்படியே சொல்வாய். பொழிப்புரை பார்த்தோம்னா, அனுபவிக்காத போகத்தினால் யான் உள்ளே மகிழ்ச்சி அடைந்தேன் என்று அந்த போகத்தை விளக்குபவர்கள், அந்த விஷயங்கள் அதுவே இல்லாமல் யாதனின் நீங்கியான் நோதல்னா, அதிலேருந்து வரக்கூடிய துக்கம் வர்றதில்லைங்கிறது மட்டும் இல்லை, அதிலேருந்து வரக்கூடிய சுகமும் வரலையே. உலக விஷயங்களை நீக்குனா அதிலேருந்து வரக்கூடிய துக்கம், அதில் துக்கமும் வருது, சரி ஒத்துக்கிறோம், துக்கம் போகுது. துக்கம் மட்டுமா போகும்? அதிலேருந்து கிடைச்ச சுகமும் தானே போகுது. அப்போ சுகமும் போய்விட்டது, துக்கமும் போய்விட்டால் நான் சுகமாக இருக்கிறேன், அதை விட்டுட்டு சுகமாக இருக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? சுகமும் இல்லைன்னு தான் சொல்லணும். சுகமும் இல்லை, அதிலேருந்து வந்து துக்கம் போச்சு, அதிலேருந்து வந்து சுகமும் போச்சுன்னா, அதனால தான் அதை வருத்தப்படுறோம். அது இருந்த பொழுது அதிலிருந்து ஒரு பகுதி துக்கமாக இருந்தாலும் அதில் இருந்த சுகத்துக்காகத்தான் அதை வைத்து கொண்டு இருந்தோம். அது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ பெற்றோரோ அல்லது உலக சொத்துக்களோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தது, தினம் சண்டை நடந்ததுன்னா, தினம் சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, கணவனோ மனைவியோ போய் சேர்ந்த பிறகு உட்காந்து அழுகிற, தினம் சண்டை போட்டு துன்பத்தில் தானே இருந்தோம். போய் சேர்ந்தால் சந்தோஷம் தானே படணும். ஆனால் சந்தோஷப்படலை, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னா ஏன் அழுகிறான்? அதிலேருந்து சுகமும் கிடைத்திருந்தது. இப்போ அது போன உடனே துக்கம் போகிறதுங்கிறது மட்டும் இல்லை, சுகமும் போய்விடும். அப்போ அந்த சுகம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இனிமேல் எனக்கு யார் எது சுகத்தை தரும் அப்படிங்கிற ஒரு பயம் வருது, கேள்வி வருது, எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. இதுவரைக்கும் உன்னிடமிருந்து எனக்கு கிடைத்த சுகம் போய்விட்டதேங்கிற அந்த ஏக்கம், பரிதவிப்பு வருது. இனிமேல் யார் கொடுப்பாங்கங்கிற கேள்வி வருது. அதுதான் துக்கமாகி அழுகிறான். அதனால் இந்த பொருள் எதுவுமே இல்லாமல் அகமகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மனக்கற்பனையாக இருக்குது, ஒரு பிராந்தியாக இல்லை இருக்குன்னா. வறுமையில் இருக்கிறவன் சொல்கிற மாதிரின்னா, நான் எல்லாவற்றையும் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறவன் நான் எல்லாத்தையும் சன்னியாசம் பண்ணிவிட்டேன், நான் சாமியாராக போக போகிறேன்னா, நீ இது வரைக்கும் என்ன வச்சுருந்தா இப்போ சன்னியாசியாக போகிறதுக்கு? சன்னியாசம்னா எதையாவது விட்டானும்ல, ஏற்கனவே ஒன்றும் இல்லாமல் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன், நான் இனிமேல் சாமியாராக போக போகிறேன் அப்படின்னா, சாமியாராக போகிறதுக்குன்னா ஏதாவது விடணும்ல, அனைத்தையும் திறந்து விட்டேன்னா, திறக்கிறதுக்கு இது வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருந்தது? அதனால் அந்த மாதிரி ஒன்றுமே நிர்பாக்கியம்தான். உலக விஷயங்கள் இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்கிறது பிச்சைக்காரன் சொல்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு புண்ணியம் இல்லாத ஒரு விஷயந்தானே வெளியே. ஏன்னா ராஜாவாக இருக்கிறவர், ராஜா ராணியாக இது காலம் வரைக்கும் எல்லா செல்வத்தையும் அனுபவித்து கொண்டிருந்தவர்கள், இனிமேல் இது எதுவுமே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னாக்கா அது வந்து உண்மையானதாக தெரியவில்லை. அதனால் என்னென்னா 27வது பாடல், ஆதலால் பேதையாய் அறிவிலியாய் அலைபவளாய் அநேகம் சொல்லால் போதனி கழிக்கின்றாய் என வெடிக்க நகைத்து அயலே போனான் மன்னன் மாதராள் அதற்கு இறங்கி தன்னறிவில் இளைப்பாரி மகிழான் ஆகி வேதமாய் என்னுரையை மன்னன் அறிந்திலன் என்று பேசுற்றாளே. அதனால் என்னென்னா, நீ சொன்னதெல்லாம் ஒரு மடமையாக பேதமை உடையதாய் இருக்கின்றது, ஒரு மூடத்தனமாக வெறும் மனக்கற்பனையாக இருக்கின்றது, யுக்திக்கு பொருந்தாததாக, அனுபவத்திற்கு பொருந்தாததாக இருக்கின்றது. ஏதோ பைத்தியக்காரன் வளர்கிற மாதிரி, சின்ன குழந்தை வளர்கிற மாதிரி அது இருக்கின்றது, மடமை நிறைந்ததாக இருக்கின்றது. அறிவிலியாய், அதனால் அறிவு இல்லாதவளாய், அலைபவளாய், சஞ்சலம் உள்ளவளாய், அநேகம் சொல்லால், எண்ணற்ற பெரிய வச்சனங்களால், பெரிய அப்படி கவித்துவமான வச்சனங்களால். இப்போ நிறைய இன்றைக்கி வரக்கூடிய நிறைய கவிதைகள் படித்தாக்கா வெறும் வார்த்தைகள் தான் இருக்கே இல்லையா, அதில் ஒரு கற்பனை வளம்லாம் ஒன்றும் இருக்கிறது இல்லை. பக்கம் பக்கமாக எழுதுகிறான், நீட்டி முளைக்கு வச்சனம் எழுதுகிறான், கருத்து என்னன்னு பார்த்தாக்கா ஒன்றும் இருப்பது இல்லை. சினிமா வசனம்லாம் பார்த்தா சினிமாவே அப்படித்தான் இருக்குது, மொத்த சினிமாவே அப்படித்தான் இருக்குது. அல்லது இந்த செய்தித்தாள்கள் இல்லை நிறையா இப்போ வரக்கூடிய நவீன இலக்கியங்களில் பார்த்தா சில அப்படி இருக்குது, நல்ல ஆழமான கருத்துடைய
உண்மையான வார்த்தைகள் கொண்ட இலக்கியங்களும் இருக்குது. ஆனால் பல வெறும் கற்பனைகளாக யோசித்து பார்த்தாக்கா கடைசியில் என்ன சொல்ல வரானா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இவன் சொல்கிறான், அநேக வச்சனங்களால் ரொம்ப விரிவாக நீ பேசினதெல்லாம், அனுபவத்தை சொல்லுகிறேன் நீ சொன்னதெல்லாம் மிகவும் சந்தோஷத்தை அடைகின்ற அநேகம் சொல்லால். அதனால் பேதையாய் அறிவிலையாய் அலைபவளாய் அநேகம் சொல்லால் போதனி கழிக்கின்றாய். இதுவே உண்மையான அறிவு என்று நீ மகிழ்ச்சி. ஏதோ பெரிய அனுபவத்தை அடைந்து விட்டேன், உயர்ந்த நிலையை அடைந்து விட்டேன், எங்கேயோ போயிட்டேங்கிற மாதிரி அதனால் ஒரு மகிழ்ச்சியை அடைந்து கொண்டு நீ சொல்லி கொண்டு இருக்கின்றாய். போதனி கழிக்கின்றாய் என வெடிக்க நகைத்துனா. அதனால் பயங்கரமாக வெடிக்க நகைத்துனா அட்டகாசமான சிரிப்புனா, பயங்கரமாக அவளை சிரித்துனா. ஞானத்தை வெளியே சொன்னால் அப்படித்தான். ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை வெளியே கேட்காமல் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் சொல்லியிருக்கு. கேட்காம இது இவன் கேட்டு தான் சொல்லியிருக்கா. அவன் கேட்டு சொன்னதுக்கே இப்படி அவன் தான் என்ன இத்தனை நாள் இல்லாமல் இவ்வளோ பிரகாசமாக காந்தியாக ரொம்ப அழகோடு இருக்கிறாயே, இளமை திரும்பினது போல் இருக்கிறாயே அப்படின்னெல்லாம் அவன் தான் சொல்லி ஏன் இப்படி இருக்கிறாய்னு காரணத்தை கேட்டான். காரணத்தை சொன்னதுக்கு இவ்வளவு கமெண்ட்டு, இவ்வளவு விமர்சனம். அதனால் போதனி கழிக்கின்றாயின்னா ஏதோ ஒரு மயக்கத்தில், ஏதோ ஒரு கற்பனையில், ஏதோ ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு அதுவே பிரம்மஞான அனுபவம் என்பது போல நீ பேசுகின்றாய் என்று கேலியாக அவன் சிரித்து. அதனால் வெடிக்க நகைத்துனா பயங்கரமாக சிரித்து, பெரிதாக சிரித்து அயலே போனான் மன்னன். தூரமாக அவன் போயிட்டான். ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு இவளுக்கு அப்படி. அந்த புறத்து தான் இருக்காங்க, அங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நந்தவனத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஏதோ போ அப்படின்னு சொல்லி போயிட்டான் அவன். அயலே போனான் மன்னன். அப்புறம் சூடாலை என்ன பண்ண, மாதராள் அதற்கு இறங்கி தன் அறிவில் இளைப்பாரி மகிழான் ஆகி வேதமாய் என்னுரையை மன்னன் அறிந்திலன் என்று பேசுற்றாளே. அவளே நினைத்து பார்க்குற அந்த மாதராள் சூடாலை அதற்கு இறங்கி, அவனுடைய அறியாமை, இவனுடைய அறியாமைன்னு அவன் கேள்வி பண்ணிட்டு போயிருக்கான். மேலே அறியாமை யாருடையது? அவனுடைய அறியாமை. அதற்கு இறங்கி அவனுடைய அறியாமையை பார்த்து இறங்கி தன் அறிவில் இளைப்பாரி தன்னுடைய ஞானத்தில் அவள் அமைதி அடைந்து, நீ எப்படி வேணால் உனக்கு புரியலை அவ்வளோதான், என்னுடைய ஞானம் கற்பனையானதல்ல, உண்மையானது, சத்தியமானது, பிரமாண ஜன்யம். இது பிரமாணத்தினால் தோன்றியது, கற்பனை இல்லை. கற்பனையினால் தோன்றுனா அது வேறு. பிரமாணம் இல்லாமல் தோன்றுகின்ற கற்பனை தான் பொய்யானது. பிரமாணத்திலிருந்து தோன்றுகின்ற ஞானம், அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அது பொய்யானதல்ல, உண்மையானது. இப்போ சினிமாவை பார்த்தோ இல்லை ஒரு குழந்தைகளோ இல்லை வேறு ஏதோ கற்பனைகளை மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதை மது அருந்திய பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறான். இல்லை இந்த உலக போக விஷயங்கள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதை ஒரு பேரின்பம் மாதிரி அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். இந்த போதைப் பொருள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறவனுக்கு அதில் இருக்கிற பொழுது அது ஏதோ பேரின்பம், நான் பிரம்மானந்தத்தில் இருக்கிற மாதிரி அது பேரின்பமாக அவன் நினைக்கின்றான். போதை விஷயங்கள் அல்லது உலகியல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அதுதான் பெரிதானது, இதுதான் உண்மையான இன்பம். இதெல்லாம் இல்லாதவர்கள், இதை அனுபவிக்க தெரியாதவர்கள், அப்பாவிகள், அறியாமையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான்னு சொல்கிறான். ஆனால் எது உண்மையில் அறியாமை? அவன்தான் அறியாமையில் இருக்கிறான். சினிமா மோகமோ அல்லது வேறு போதைப் பொருள் மோகத்திலேயோ மயங்கி அவன்தான் அறியாமையில் இருக்கிறானே ஒழிய இந்த ஞானத்தில் அல்லது தர்மத்தில் அறிவோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தெளிவாக தான் இருக்காங்க. இந்த கோயிலுக்கு போகிறது அது மூட நம்பிக்கை மாதிரியும், ஆன்மீக விஷயங்கள், ஆன்மீக நூல்களை கேட்கறது, படிக்கிறது, பேசுகிறது அதெல்லாம் ஏதோ பழைய காலத்து ஆள், ஒன்றும் விஷயம் தெரியாதவங்க, நாங்கள்லாம் மாடர்னாக படிச்சுட்டு வந்தோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ இருக்க இளைய தலைமுறை வீட்டில் இருக்க தாத்தா பாட்டியை, அம்மா அப்பாவை ஏதோ கோயிலுக்கு போகலாம் இல்லை இந்த சாஸ்திர விஷயங்களை கேளுனாக்க அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் அறிவியலுக்கு புறணானது, நாகரிகம் இல்லாதது, காட்டு மிராண்டித்தனம், அந்தளவுக்கு வேறு அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய கற்பனை, தன்னுடைய இளம் பருவத்து விஷயங்கள் அதுதான் உலகத்திலேயே மேலானது அப்படிங்கிற ஒரு மயக்கத்தில் இருக்கிறார்கள். உண்மையிலே யார் மயக்கத்தில் இருக்காங்கன்னா காட்டு மிராண்டிகள்னா யார்? காட்டு மிராண்டி ஆன்மீகத்தில் இருக்கிறவன் காட்டு மிராண்டியா இல்லை நாஸ்திகனாக இருக்கிறவன் காட்டு மிராண்டியான்னா?
அதற்கு இறங்கி அவனுடைய அறியாமையை நினைத்து வருந்தி தன் அறிவில் இளைப்பாரி தன்னுடைய ஞானத்தில் சாந்தத்தை அடைந்து, ஞானத்தினால் தன்னுடைய சொரூபத்தில் சாந்தத்தை அடைந்து, மகிழான் ஆகி பேதமாய் என்னுரையை மன்னன் அறிந்திலன். அறியாமை ஆனந்தம் அடையாதவனாகி பேதமாய் அவனுடைய அறியாமையினால் என்னுடைய பேதமாயினா வேறுபட்டதாய் என்னுடைய அனுபவத்தை, இந்த ஆத்ம ஞானத்தை அவன் தவறாக புரிந்து கொண்டு, அவனுக்கு அது புரியாமல் பேதமாய் மாறுபட்ட கருத்து கொண்டு அது உண்மையை அவன் அறிந்திலன் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். வேறு யார்கிட்ட சொல்கிறது? அதனால் தனக்குத்தானே ஐயோ பாவம் இப்படி அறியாமையில் அவன் சொல்லிட்டு போகிறான்னு நினைத்து கொண்டாள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒன்று என்ன, கணவன் மனைவி தானே, ஒன்று பிரிஞ்சு போயிட முடியாது. அதனால் இது ஒரு நாள் 2 பேருக்கும் நடுவில் அந்த புறத்தில் 2 பேருக்கும் நடந்த ஒரு உரையாடல். அந்த உரையாடலுடைய முடிவு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக இருந்தது. அப்படி தானே இருக்குது. பேச ஆரம்பிக்கிறப்போ சந்தோஷமாக பேச ஆரம்பித்து கடைசியில் பார்த்தா சண்டையில் முடியும்னா அப்புறம் 2 நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க. அப்படி இருந்துட முடியாது. கணவன் வேறு நண்பர்கள்னால் பிரிஞ்சு போயிடலாம், பார்க்காம இருக்கலாம். ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது அதை மறந்துட்டு பேசாமல் 2 நாளைக்கு சைலண்ட்டாக இருந்துட்டு திரும்ப அதை பற்றி பேசாமல் வேறு விஷயங்கள்லாம் பேசிக்கொண்டு திரும்ப நார்மல் வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. அப்படி இருக்குது. அந்த மாதிரி இவன் கொஞ்ச நாள் திரும்ப போச்சுன்னா பழைய வாழ்க்கை திரும்ப போனது. திரும்ப வேதாந்தத்தை பற்றி இவங்க பேசிக்கொள்ளவில்லை. அதான் அடுத்த பாட்டு, 28வது பாடல். பின்னரும் மன்னனும் தானும் தலை நாள் போல் வேதமரப் பெருநாள் வாழ்ந்தார். துண்ணும் அமைவாய் ஆசை ஒன்றுமிலாது இருந்தும் சூடாலை தானே உன்னி உயர் ஆகாசம் தனில் நடக்க இயற்றுதும் என்று ஒரு போகங்கள் இன்னலற அனைத்தையும் விட்டு ஏகாந்த சுகாசனத்தில் இருக்கை எய்தி பெரிய பிராணனை நேரே மேல் நோக்க பழகினால் பெருநாள் என்ன கரிய முகில் கேட்டருளி மிக வருந்தி நெடுங்காலம் கையாண்டக்கால் அரிய விசும்பில் நடத்தல் முதலான சித்தியெல்லாம் அளிக்கத்தக்க உரிய வழி எது சொல்வாய் எனக் கேட்ப வசிஷ்டமுனி உரைப்பதானான். பின்னரும் மன்னரும் தானும் தலை நாள் போல், தலை நாள்னா முன் போல, பிறகு அந்த சிகித்வஜ மன்னனும் சூடாலையும் முன்பு போல பேதமர, அது அந்த வேதாந்த விஷயத்தில் ஒரு கருத்து வேறுபாடு புரிந்தது புரியலைங்கிறதுல இருந்தது. மற்றபடி அவர்கள் குடும்பம் இது ஒரு தனிப்பட்ட ஒரு விவகாரம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் இவருடைய அனுபவத்தை அவர் கேட்டார், இவர் சொன்னார், அது அவருக்கு புரியலை. அதனால் அதோடு விட்டுட்டு மற்ற உலக வாழ்க்கையை அவங்க எப்பயும் போல் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அதனால் பேதம் வரேன். அதனால் குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கிடையாது, ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இல்லை. வேதத்தெல்லாம் விட்டுட்டு அவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால் இது அறிவு சார்ந்த தர்க்கத்தில் வரக்கூடிய ஒரு முரண்பட்ட கருத்து, அவ்வளவுதான். அதுக்கும் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அதனால் 2 படித்தவர்கள் பேசிக்கொள்கிற பொழுது ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு விவாதம் செய்கிறார்கள். அந்த விவாதத்தில் 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அதனால் முடிவு 2ம் ஒன்று முரணாக வரலாம். அதுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. மீண்டும் அவர்கள் நண்பர்களாகவே இருப்பார்கள். அந்த ஒரு விஷயத்தில் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, அவ்வளோதான். மற்றபடி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம், டீ குடிக்கலாம், வேறு எங்கேயாவது ஒன்றா சேர்ந்து போகலாம், அது வேறு. அந்த ஒரு விஷயத்தில் 2 பேருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது, அவ்வளோதான். அது மாதிரி இந்த பிரம்ம விஷயத்தில், தத்துவ விஷயத்தில், ஆத்ம ஞான விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது. அதை அவர்கள் மறந்துவிட்டு வழக்கம் போல் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தினார்கள். அதனால் பேதமர பெருநாள் வாழ்ந்தார். ஏன்னா 2 பேருமே தர்மம் தெரிந்தவர்கள், நல்ல பண்புகள் உடையவர்கள், நல்ல பக்தி உடையவர்கள், 2 பேருமே நல்ல குரு சத் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல விஷயங்களை கேட்டவர்கள். அதன் பிறகு அதை பகிர்ந்து கொள்கிற பொழுது புரிந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அவ்வளவுதான்.
மற்றபடி 2 பேருமே அடிப்படையில் நல்லவர்கள் அப்படிங்கிறதுனால அதை நிரந்தர ஒரு கருத்து வேறுபாடை ஆக்கி எப்பொழுதும் உருன்னு இல்லாமல் இயல்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வேதமர பெருநாள் வாழ்ந்தார்னு வேறு கருத்து முரண்பாடுகள் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக மிக அமைதியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். துண்ணும் அமைவாய் ஆசை ஒன்றும் இல்லாது இருந்தும் இந்த ஆத்ம ஞானத்தினால உலகியல் ஆசைகள் எதுவும் பெருசாக இல்லாமல் அமைதியாக அவளும் அவருடைய கடமை என்னவோ அதை செய்து கொண்டு ஒரு ராணி அரசிக்குடைய கடமை என்னவோ அதை அவள் செய்து கொண்டு இயல்பாக இருந்தால் தனக்குன்னு பெரிய ஆசைகள் எதிர்பார்ப்புகள்லாம் இல்லை. ஏன்னா ஞானம் தெளிவாக இருக்குது. இந்த உலகத்தில் இருந்து உலக சுகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் போக இச்சையெல்லாம் இல்லை, நீங்கிவிட்டது. அதனால் அமைதியாக வாழ்ந்தாள். இருந்தாலும் அதுக்கப்புறம் சூடாலை தானே உண்ணி சுயமாக நினைத்து தானே உண்ணுதல்னு நினைத்தல் சிந்தித்தல். ஒரு நாள் என்ன தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய அக ரீதியான ஆன்மீக சாதனைகள், ஆன்மீக தேடல்கள், ஆன்மீக வாழ்க்கை அது உள்ளே போகின்ற பயணம். புற வாழ்க்கையில் புல விவகாரங்கள் அது ஒரு பக்கம் அது தனியாக நடந்து கொண்டு இருக்குது. சாப்பிட்றது, தூங்குறது, குடிக்கிறது, இல்லை குடும்ப உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது, இல்லை சமூக கடமை, தொழில், வேலை என்ன செய்கிறத செய்து கொண்டு இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே நாம் ஒரு தனிப்பட்ட ஜீவன், நம்மளுடைய மோட்சத்திற்கான தேடுதல் அது தனியாக நடந்து கொண்டு இருக்குது. அதை வேறு யாரு கூடயும் சேர்ந்து பண்ண முடியாது. குருவோடு சேர்ந்து பண்ணலாம், சக மாணவர்களோடு கொஞ்சம் சேர்ந்து இருக்கலாமே உடைய மற்ற நேரங்களில் அது அப்படி இருக்காது. அப்படி இருந்தாலும் அந்தந்த ஜீவனுடைய சம்ஸ்காரம் இருக்குது, அதனுடைய புண்ணிய பாப்பம் இருக்குது. அது எப்போ மோட்சத்துக்கு போகுமோ அப்போ மோட்சத்துக்கு போகும். அது வரைக்கும் அதனுடைய தேடுதல் இருந்து கொண்டே இருக்கணும். அதனால் தனிப்பட்ட முறையில் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகள், ஆன்மீக ரீதியான சாதனைகள், அதை நோக்கிய தேடுதல்கள் அது இருந்து கொண்டே இருக்குது. உலக விவகாரங்கள் அது சாமானியமாக போய்கொண்டு இருக்கின்றது. அதனால் என்னென்ன அவளுக்கு ஒரு பொழுது ஒரு எண்ணம், ஒரு சிந்தனையானது வருகின்றது. இப்போ வேதாந்த விஷயத்தில் தெளிவாக இருக்குது, எல்லாம் பிரம்மம், உலகம் மித்தியாங்கிறது தெளிவாக இருக்குது. ஆனால் யோக விஷயங்களில் இன்னும் யோகத்தை இன்னும் நல்லா பயிற்சி பண்ணலாம், அதையும் நல்லா கற்றுக்கலாங்கிற எண்ணமானது அவளுக்கு வருகின்றது. இந்த சாஸ்திரம் படிக்கிறதுங்கிறது எல்லா விதமான சாஸ்திரம் படிக்கிறோம். சாதனைகள்னால் ஆன்மீக சாதனைங்கிற பொழுது எல்லா விதமான ஆன்மீக சாதனையும் பயிற்சி செய்யலாம். அதில் ஒன்றும் குறை கிடையாது. ஒரு விஷயத்தை உறுதியாக பிடித்து கொள்ளணும், மற்ற விஷயங்கள் என்னான்னு தெரிந்து கொள்றதில் ஒன்றும் தவறு கிடையாது, நல்லாவே பண்ணலாம். அப்புறம் பொழுது போகணும்ல, பொழுது போகிறதுக்கு வேறு எதையாவது பண்ணுறதுக்கு பதிலாக மற்ற சாஸ்திரங்கள், மற்ற தர்சனங்கள் அதையும் கொஞ்சம் அபியாசம் பண்ணி பார்க்கறது, அதுலேயும் என்ன இருக்குது. ஏன்னா அதுவும் மகான்கள் ரிஷிகளால் சொல்லப்பட்டது தான், அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பிரயோஜனம் இருக்குது, அதையும் பார்த்தரலாமே அப்படிங்கிற எண்ணம், அதான் சிந்தனை. அந்த எண்ணம் ஏன் வருதுன்னா அதுவும் பிராரப்தம்தான் காரணம். அதனால் சூடாலை தானே உண்ணி உயர் ஆகாசம் தனில் நடக்க இயற்றுதும் என்று ஆகாசத்தில் நடக்கிற வித்தையை கற்றுக்கணும்னு நினச்சானா. இந்த யோக சாதனைகளை பின்பற்றி இந்த சித்தர்கள் போல் ஆகாசத்தில் பறக்கிறதுன்னா அஷ்டமா சித்தி இருக்கே, லகுத்துவம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி உடம்பை லைட்டாக்கி ஆகாசத்தில் பறக்கணும்னா பறக்கிறது, தண்ணி மேலே நடக்கிறது, ஆகாசத்தில் பறக்கிறது, இந்த மாதிரியான சித்திகளெல்லாம் அடையணும். அது என்னான்னு பயிற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா வேதாந்தத்தில் படித்தாச்சு, அதில் ஞான நிஷ்டை வந்துடுச்சு. இதற்கு மேலே அது படிக்கிறதுக்கு வேறு நூல்கள் இருக்கலாமே ஒழிய படிக்கிறதுக்கு புதிய விஷயம் கிடையாது. நமக்கு இதுதான் வேதாந்த விஷயம்னு தெளிவாயிட்டா அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு புதுசாக ஒன்றும் கிடையாது. ஜீவபிரம்ம ஐக்கிய ஞானம் தெளிவாக இருந்தால் அதற்கு மேலே ஒரு ஞானம் இல்லவே இல்லை. எந்த ஞானத்திற்கு மேலான ஞானம் இல்லையோன்னா, அப்புறம் எந்த லாபத்திற்கு மேலான லாபம் இல்லையோ, எந்த சுகத்திற்கு மேலான சுகம் இல்லையோ, அது ஆத்ம ஞானத்தினால் வருகின்றது. அதனால் ஆத்ம ஞானத்துக்கு மேலான ஞானமும் கிடையாது, ஆத்ம ஞானம் தருகின்ற சுகத்திற்கு மேலான சுகமும் கிடையாது, ஆத்ம ஞானத்துக்கு மேலே அடையிறதுக்கு இன்னொன்றும் கிடையாது. அதனால் அது தெளிவாக ஆகிவிட்டால் அதற்கு மேலே அந்த துறை அதில் பயணப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ பொழுதுபோக்குக்கு வேறு ஏதாவது பண்ணலாம்னா, அதனால் இவருக்கு யோக சாதனைகளை கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம், பிராணாயாம பயிற்சியெல்லாம் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணி மேலே நடக்கிறது, ஆகாசத்தில் பறக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாமேன்னு தோணியதுன்னா. ஏன் தோணியதுன்னா விதி தான், பிராரப்தம் தான். ஆனால் ஆகாசம் தண்ணில் நடக்க இயற்றுதும் என்று ஆகாசத்தில் நடக்கிறதுக்கான பயிற்சியை பண்ணலாம் என்று குரு போகங்கள் இன்னல் அற அனைத்தையும் விட்டுனா.
எல்லா போக விஷயங்களையும் விட்டு விட்டு மற்ற குடும்ப பொறுப்புகளெல்லாம் அதெல்லாம் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைத்து கொண்டு பேசாமல் தனியாக உட்காந்து ஏகாந்த சுக ஆசனத்தில் இருக்க எய்தி தனிமையாக சுகாசனத்தில் உட்காந்து யோக சாதனைகளை செய்கின்றார். என்ன சாதனை? முக்கியமாக பிராணாயாமத்தை வைத்து கொண்டு பண்ணுறார். அதனால் பெரிய பிராணனே நேரே மேலே நோக்க பழகினால் இந்த பிராணாயாம பயிற்சி அதையும் குரு மூலமாக கற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால் இதுவும் குரு மூலம் தானாக பண்ண முடியாது. குரு மூலமாக முறையாக கற்றுக்கொண்டு அதற்குன்னு யோக தர்சனத்தில் யோக மார்க்கத்தில் பரம்பரையாக வந்திருக்கிறவர்கள்ட்ட இருந்து முறையாக கற்று தெரிந்து கொண்டு அதை அபியாசம் பண்ணலாம். அப்படி தெரிந்து கொண்டு அவள் பிராணாயாம பயிற்சியை செய்கின்றார். பெரிய பிராணனை, முக்கிய பிராணன் அர்த்தம், முக்கிய பிராணனை நேரே மேல் நோக்க பழகினாள். அதையே தொடர்ந்து கவனித்து மூக்குனுடைய கவனித்து அல்லது புருவ மத்திய கவனித்து பிராணனை ஒருமுகப்படுத்தி அதிலேயே மனதை நிறுத்தினாள். அந்த சாதனையை செய்தாள். பெருநாள் என்ன? பெருநாள் பல நாள் நீண்ட நாட்கள் இப்படி தனிமையாக இருந்து யோக சாதனைகளை பிராணாயாம பயிற்சியை அவள் செய்து கொண்டு வந்தாள். இதற்காக ஆகாசத்தில் நடக்கிற சித்தியை பெற வேண்டும் என்பதற்காக. இப்படி ஸ்ரீராமர் இப்படி வசிஷ்டர் சொன்ன உடனே கரிய முகில் கேட்டு அருளி மிக வருந்தி நெடுங்காலம் கையாண்டக்கால் அரிய விசும்பில் நடத்தல் முதலான சித்தியெல்லாம் அளிக்கத்தக்க உரிய வழி எது சொல்வாய். இப்படி அவர் பயிற்சி பண்ணார் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீராமர் கேட்குறார், அது என்ன பயிற்சி? அந்த பிராணாயம் ஆகாசத்தில் நடக்கிறதுனா அது எப்படி? அதனுடைய அந்த முறைகள் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி இவர் கேட்குறார். நமக்கு ஒரு ஆர்வம் வரும் இல்லை? இந்த வேதாந்தத்தில் வரக்கூடிய ஆர்வத்தோடு இந்த மாதிரி ஆர்வங்கள் நல்லாவே வரும். அதனால் நமக்கு அந்த மாதிரி ஏதாவது சித்தி எல்லாம் இருந்தால் நல்லா தானே இருக்கும். அது எப்படி அப்படிங்கிற அந்த முறையை சொல்லுங்கள். அவர் பெரிய பிராணனை நேரே மேல் நோக்க பழகினால்னா எப்படி பழகுனா, அந்த ஆகாசத்தில் நடக்கிறதுக்கான சித்தியை பெறுவதற்கான அந்த யோக சாதனை பயிற்சி என்ன, பிராணாயாம பயிற்சி என்ன, அதை எப்படி பண்ணுறது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கன்னு ஸ்ரீராமர் கேட்கிறார். அதான் அதனால் கரிய முகில் கேட்டு இப்படி வசிஷ்டர் சொல்லி வந்த கதையை கரிய முகில்னா யார்? கரிய முகில் போன்ற வண்ணத்தை உடைய ஸ்ரீராமபிரான் கேட்டு மிக வருந்தி ரொம்ப புலனடக்கி மன அடக்கி உடலை வருத்தி நெடுங்காலம் நீண்ட காலம் கையாண்டக்கால் இந்த யோக பயிற்சிகளை பிராணாயாம பயிற்சிகளை தொடர்ந்து நெடுங்காலம் செய்து வந்தார். அரிய விசும்பில் நடத்தல் முதலான சித்தியெல்லாம் அளிக்கத்தக்க. அப்படி பயிற்சி பண்ணுறதுனால, நீண்ட காலம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறதுனால, உடலை மனதை வருத்தி பயிற்சி பண்ணுறதுனால அந்த ஆகாசத்தில் நடக்கக்கூடிய நடத்தல் முதலான சித்திகளெல்லாம் அளிக்கத்தக்க உரிய வழி எது சொல்வாய். அந்த உபாயம், அந்த சாதனை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள், கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்கள் என கேட்ப என்று கேட்க வசிஷ்ட முனி உரைப்பது ஆனால் வசிஷ்டர் அந்த உபாயத்தை சொல்லுகின்றார். அதனால் இது சிகித்வஜன் கதைக்கு நடுவில் இது ஒரு கிளை கதையாக தனியாக அந்த ஆன்மீக சாதனைங்கிறது வருது. அதனால் இது பிரசங்க வசத்தினால வரதை பண்ணார். கதை முக்கியமான கதை போய்கொண்டு இருக்குது. அந்த யோக சாதனையை பண்ணார்னா அது என்னங்கிறத கொஞ்சம் நமக்குன்னு சொல்லுங்க. இந்த பசங்களுக்கு ராமாயண கதையை சொன்னேன். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட்டு போனார் காட்டுக்கு. போகிற வழியில் அந்த அதிபலாங்கிற மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். ஏன்னா நடந்தே போகிறது, இங்கே குழந்தைகளாக இருக்காங்க, ரொம்ப தூரம் நடந்தே போகிறதுனால வர களைப்பு தீரவும் பசி தாகம்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கும் இந்த அதிபலாங்கிற மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னா அடுத்த கேள்வி பசங்க என்ன கேட்பான், அந்த மந்திரம் என்ன ஜீவன்? பசங்க கேட்க அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சால் நமக்கும் நல்லா இருக்கும்ல. பசி தாகம் இல்லாமல் மந்திரத்தை சொல்லிகிட்டே பசி தாகம் இல்லாமல் சுகமாக இருக்கலாமே, உடல் களைப்பு தெரியாமல் இருக்கலாமே, அந்த மந்திரம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அந்த என்ன மண்ணை நாங்கள் சொல்லலை, ராமாயணத்துலேயே அந்த மந்திரம் இல்லை, சொன்னார்னு தான் இருக்கே இல்லையே, அது என்ன மந்திரங்கிறது சொல்லப்படலை. ஏன்னா மந்திரம் அப்படி வெளிப்படையாக சொல்கிறதில்ல, கதை சொல்கிறது மட்டும்தான். அந்த மந்திரத்தை முறையாக ரிஷிகள்கிட்ட இருந்து தான், அதற்கான குருகிட்ட இருந்து தான் கற்றுக்கொள்ளணும். அதனால் அந்த மந்திரம் என்னங்கிறது சொல்லப்படுறதில்லை. ஆனால் இங்கே வசிஷ்டர் கேட்குறார், அவர் ஆகாசத்தில் நடக்கிறதுக்கான பயிற்சியை பண்ணார்னா அது என்னங்கிறத சொன்னால் நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் சொல்கிறார். அவரும் வசிஷ்டருன்னு சொல்கிறார். பார்க்கலாம் என்னன்னு. அறிவோம். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேதவிபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।